நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, தேவையில்லாம ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், என்ன நினைப்பாங்க? ஸ்னேகாவுக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றது கேளு அர்ச்சனா, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்க, நாங்க கிளம்புறோம். அடட, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஆமா, உட்காருங்க, ஒன்னா எல்லாரும் கிளம்பலாம். ஆமா, அது ஒண்ணும் இல்ல, வந்தனா ரொம்ப நேரம் கண் முழிக்கிறது நல்லதில்ல, அதான் சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு. ஆ ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா காலில் வீக்கம் வந்துடும். சரி சரி, உங்களுக்கு சரின்னு படுறத நீங்க செய்யுங்க. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. வாங்க வரோங்க. பத்ரமா. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நான் லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். Happy birthday to you. Thank you so much வந்தராணி. போயிட்டு வரேன். நீ சந்தோஷமா தானே இருக்க அர்ச்சனா? உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லையே? இல்லம்மா, குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா போலாமா? போயிட்டு வரங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. பத்திரமா இருங்க. போயிட்டு வரோம். வா வந்தனா. என்னங்க, நம்மளும் கிளம்பலாமா? போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ உங்களோட பில். ஓ யா, தேங்க்யூ. அர்ச்சனா, போலாமாம்மா? பாட்டு கேட்கலாமா? பாட்டு கேட்குற மூடு இல்லை. பார்ட்டி நல்லா இருந்துச்சுல்ல? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அர்ச்சனா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இங்க பாரு அர்ச்சனா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் மீட் பண்ண வேண்டான்னு. நம்மளால பாவம் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்க. இதனால ஸ்னேகாக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கிளியர் பண்ணிடணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் உன்னை வெளில கூப்பிட்டு வந்தேன். கார்த்திக், நான் உங்ககிட்ட இப்ப ஏதாவது கேட்டேனா? நீங்க இப்ப எதை நிரூபிக்க பாக்குறீங்க? உங்களுக்கு அவ மேல இருக்கிற அக்கறையை நான் நேர்லயே இன்னைக்கு பாத்துட்டேனே. அர்ச்சனா ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு.
நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணோமா? யாராவது வீட்டுக்கு வந்தா வந்தவங்களை கவனிக்கிறதுலயே குறியா இருக்கும். உட்காந்து யார்கிட்டயும் ஒழுங்கா பேச முடியறதில்ல. ம். சரி தூங்க போலாமா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆமாமா, நான் தூங்க போறேம்மா. சரி. அம்மா நீங்க தூங்க போகலையா? ஆமாம்மா, நானும் தூங்க தான் போகணும். ஒன்றும் இல்லை, அது அப்படியே யோசனையில் இருந்துட்டேன். நாளைக்கு காலையில சமைக்கிறத பத்தி. சரி நீ போ, நீ போய் நல்லா தூங்க. டயர்டா இருக்க. சரிம்மா. ஆ. மா, இந்த சாப்பாடு பைய நான் உள்ள கொண்டு போய் வைக்கவா? ம். ராதிகா, வந்துட்டீங்களா? ஆமாம்மா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ராதிகா. நீ போய் படுத்து தூங்க. எதுக்காக உலாத்திட்டு இருக்க? இதம்மா, தூங்கலான்னு தான் நான் இங்க இருந்து. ம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். நான் கொண்டு வரேம்மா. இதோ இங்கே. சரி சரி. ஐயோ, தண்ணி கொட்டுது பாருமா. அச்சச்சோ. அது எப்படின்னு தெரியலம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கம்மா. என்னாச்சுமா ராதிகா? ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கியா? போன இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லம்மா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லதா நடந்துச்சு. கொஞ்ச நாளா நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். நீ ஏதோ யோசனையிலேயே இருக்கியம்மா. இல்லையம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ம். பலா, என்னம்மா சொல்லுங்க. போய் வாசக்கதவை சாத்திட்டு வா. சரிம்மா, நான் போய் படுத்துக்கிறேன். ம். அர்ச்சனா, எங்க போற? அது உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நேத்து நைட் வரும்போதும் நீ என்கிட்ட சரியாவே பேசல. இப்பவும் இப்படியே இருக்க. காலையில இருந்து நீ என் கூட பேசவே இல்லை. அர்ச்சனா, எனக்கு புரியுது நீ ஸ்னேகாவோட விஷயத்துல என் மேல கோவமா இருக்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நீதான் தப்பா நினைச்சிட்டு இருக்க. அர்ச்சனா, தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் இதெல்லாம் தான் உங்ககிட்ட கிளியர் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனோம்ல, அவங்க எப்படி அங்க திடீர்னு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அந்த பொண்ணு என்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல வந்தாலோ எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு கார்த்திக். ஏன் திரும்ப திரும்ப அவன் நம்ம 2 பேருக்கும் நடுவுல வரா? நாம தனியா இருக்கும்போது ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏன் அவளோட பேச்சு வருது? என்னமோ நம்ம 2 பேருக்கும் நடுவுல தனிமைன்னு ஒண்ணு கிடையாது மாதிரி இருக்கு. அர்ச்சனா ப்ளீஸ், நீ ஏன் எப்படிலாம் யோசிக்கிற? இங்க பாரு, அவ ஜஸ்ட் என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவ. அது தவிர வேற எதுவும் இல்ல. அதுக்காக நீ கார்த்திக், அவ உங்களுக்கு தேங்க்யூன்னு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்கா. அதுல அவ டியர் கார்த்திக்னு எழுதியிருக்கா. உங்களுக்கு அதுல இருந்து எதுவுமே புரியலையா சொல்லுங்க? அர்ச்சனா, கார்டு அனுப்பிச்சது அவதானே. அவளை எப்படி என்னால தடுக்க முடியும்? ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நீங்க தடுத்திருக்கலாமே. அவள ஒரு படி தள்ளி வச்சிருக்கலாமே.
இப்ப நார்மலா ஒரு ஆபீஸ்ல எப்படி 2 பேர் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அர்ச்சனா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல, நீங்க முயற்சி பண்ணல கார்த்திக். நீங்க முயற்சி பண்றீங்கன்றத என்னால ஏத்துக்க முடியல. நீங்க முயற்சி பண்றவரா இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. இப்ப அப்படி என்னதான் நடந்தது? உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கல இல்ல கார்த்திக்? எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கா? அம்மா, பாட்டி பாருங்களேன், இன்னைக்கும் காலையிலே அவர் எங்க போனார்னே தெரியல. பால் வாங்க கூட நான் தான் போக வேண்டியிருக்கு. அக்கா, நீங்க பாலாவை எங்கேயாவது வெளியே அனுப்புனீங்களா? இல்லையே, நான் அவனை எங்கேயுமே அனுப்பலையே. அடக்கடவுளே, தினமும் எங்க தான் போறாருன்னு தெரியல. கேட்டாலும் வாயை திறக்கிறது கிடையாது. சும்மா இருந்தனோ, எதுக்காக இப்படி கோவப்படுற? எங்க போயிட போறான்? வந்துருவான். நீ போய் டிஃபனுக்கு ரெடி பண்ணு. பாஸ் ஒர்க்கருக்கு தானே போய் செக் கொடுப்பாருங்கறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களுக்கு ஸ்னேகாவோட சந்தோஷம் தான் இப்ப பெருசா இருக்குல்ல? ஹலோ சார், உங்க கவனம் எங்க இருக்கு? எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? உங்க காதுல விழவே இல்லையா? சாரி. ராதிகா, இங்க உட்காருமா. சரிம்மா. என்னாச்சுமா ராதிகா? என்கிட்ட சொல்லு. நேத்து ராத்திரியில இருந்து ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. அது அர்ச்சனா விஷயத்துலதாம்மா கவலையா இருக்கு. என்னாச்சு அர்ச்சனாவுக்கு? நல்லா இருக்கால? என்ன நடக்குதுன்னே தெரியல. நேத்து ஹோட்டல்ல கூட ரொம்ப கவலையா, ஏதோ குழப்பத்துல இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் என் மனசுக்குள்ள ஒண்ணு தோடுதுமா. அவ வாய் திறந்து என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அதனால என்ன விஷயம் நானே கேட்டலான் இருக்கேன். இல்ல இல்ல ராதிகா, நாம எதுக்காக போய் கேட்கணும்? அப்படி இல்லம்மா, அது ஒருவேளை மாப்பிள்ளைக்கும் அர்ச்சனைக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பெத்தவங்களா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது சரிதான் ராதிகா. ஆனா அர்ச்சனாவோட குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம நாம தலையிட்டு பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்லையா? போன தடவை என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? நாம தலையிட்டதுனால எவ்வளவு பிரச்சனைய அனுபவிச்சோம். நாம தலையிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். இங்க பாரு ராதிகா, 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, பக்குவப்பட்டவங்க, புத்திசாலிங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவங்களே அதை சரி பண்ணிப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. சில நேரங்கள்ல இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருந்தா அதுவே ஒரு நோய் ஆயிடும், தெரியுமா? நடந்ததுக்காக என்னால எதையும் சொல்லவும் முடியாது, பேசவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அட்ரஸ்ல இருக்கிற வீடு ஏர்போர்ட்டுக்கு போற வழியில தானே இருக்கு.
நான் பண்ண தப்பால உன்னோட முகத்துல இருக்கிற இந்த அழகான சிரிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். உன்னை டென்ஷன் ஆக்கணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. போதும், நான் தானே எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன், நானே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். வந்தனா சொல்லு. அர்ச்சனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்னா, ஸ்னேகாவை நினைச்சு நீ ஒன்றும் டென்ஷனா இல்லைல்ல? அர்ச்சனா, வந்தனா, இது ஒண்ணுதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஸ்னேகா அனுப்பின கொரியரை என் கையில வச்சிருக்கேன். அதான் கார்த்திக்கு தேங்க்யூன்னு சொல்லி ஒரு கார்டு அனுப்பினாலே அது. இந்த கொரியர்ல அவளோட வீட்டு அட்ரஸும் போட்டிருக்கு. பேசாம நேர்ல போய் அவளை பாத்துடலாம்னு தோணுது. அர்ச்சனா, நீ அவசரப்படாத. நேத்து நான் ஸ்னேகாவை பார்த்தேன். அவ ரொம்ப சிம்பிளா இருக்கா. தப்பான பொண்ணு மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம கார்த்திக் ஸ்னேகாக்கு நடுவுல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ சொல்றது ஒரு பக்கம் சரிதான். ஆனா வந்தனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லல. நேத்து நான் ஸ்னேகாவை சந்திச்சேன். என்ன? எங்க? ரெஸ்டாரண்டோட வாஷ்ரூம்க்கு போனப்போ நான் புடவைய வாஷ் பண்ண போனேன். ஆனா அந்த நேரத்துல அவ தான் ஸ்னேகாங்கிறதே எனக்கு தெரியாது. நான் புடவைய திரும்ப கட்டும்போது அவ எனக்கு உதவி செஞ்சா. அப்பதான் நாங்க ரெண்டு ஒரு வார்த்தை பேசணும். அவ ஜுவல்லரி டிசைனருங்கிறதும் எனக்கு தெரிய வந்தது. நான் அப்போ யாரோ ஒருத்தையும் தான் நினைச்சேன். அப்படியா? ஆனா வந்தனா, அவ அந்த இடத்துல ஒண்ணு சொன்னா என்கிட்ட. அவளுக்கு டிசைன் பத்தி ஒன்னும் தெரியாதா. அவ ஜுவல்லரி டிசைன் பண்ண யாரோ அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களா. யாரோ ஸ்பெஷல் பர்சன். அப்புறம் அவ முகத்துல நான் பார்த்த ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது. இன்னைக்கு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஞாபகம் வந்தது. அவ என்கிட்ட மறைமுகமா பேசினது எல்லாமே கார்த்திகை பத்தி தான். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா வந்தனா, அவளுக்கு கார்த்திக் எதுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா இருக்காரு. என்ன சொல்ற? அப்படியே சொன்ன அவ? ஆமா, அதனாலதான் சொல்றேன் வந்தனா. என்கிட்ட அவளோட அட்ரஸ் கூட இருக்கு. நான் நேரா போய் அவளை பாத்துடுறேன். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டுடுறேன். வேணா அர்ச்சனா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கும் லாவண்யா மேல இப்படிதான் கோவம் வந்துச்சு. என் மனசுக்குள்ள தேவையில்லாம எதையும் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கும் கண்ணு சூர்யாக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்போ அப்பதான் ஏன் நான் நேரடியா அவர்கிட்டயே பேசிருக்கலாம்னு தோணுச்சு. அப்படி பண்ணிருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைச்சேன். ஆனா கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போக இருந்தேன். அர்ச்சனா, நீயும் அந்த மாதிரி தப்பு பண்ணிடாத. கார்த்திக் கிட்ட எல்லாத்தையும் ஓபனா பேசிடு. மனசுக்குள்ள எந்த குழப்பத்தையும் வச்சுக்காத. நீ வேணா பாரு, அதுக்கப்புறம் உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வந்தனா, நீ சொல்றதும் சரின்னு தான் தோணுது. இது எனக்கும் கார்த்திக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் எதுக்கு தேவையில்லாம ஸ்னேகா கிட்ட எல்லாம் போய் பேசணும்? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இனிமே எல்லாத்தையும் நான் தான் சமாளிச்சாகணும். சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற?